ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு குட்டி நாட்டுடைய அரசர் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய நாட்டோட போர் செய்யணும், அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய படை வீரர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இதை அறிவிக்கிறாரு. நம்ம பக்கத்து நாட்டோட போர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த படை வீரர்கள் எல்லாமே எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக தலையை தொங்க போட்டுட்டு இருந்தாங்க. உடனே ஏன் எல்லாம் இப்படி அமைதியாக இருக்கீங்க? நம்ம பக்கத்து நாட்டோட கண்டிப்பாக நம்ம போர் புரிஞ்சு வெற்றி பெறுவோம். என்னதான் அவங்கக்கிட்ட வீரர்கள் அதிகமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பயிற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது, நம்ம தான் அதில் வெற்றி பெறுவோம். ஏன் எல்லாம் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் இவ்வளோ உற்சாகமாக பேசியுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் சோகமாக தான் இருக்காங்க. எப்படி நம்மளால் முடியும்? பக்கத்து நாட்டில் ரொம்ப அதிகமான போர் வீரர்கள் இருக்காங்க, நம்ம கம்மியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அரசர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, தன்னுடைய பேக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன ஒரு காயின் எடுக்கிறாரு. எல்லாருக்கிட்டையுமே அறிவிக்கிறாரு, இந்த காயினை நான் வானத்து மேலே இருந்துச்சு, நான் பூவா தலையாக பார்க்குறேன், அதில் தலை விழுந்துச்சுன்னா நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அரசர் அதை தூக்கி போடுறாரு. போட்டதுமே பார்த்தீங்கன்னா அதில் என்ன விழுந்துச்சு அப்படின்னா தலை தான் விழுந்துருந்துச்சு. இதை பார்த்த அந்த தலைவர்கள், படை வீரர்கள் எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம், உற்சாகம். கண்டிப்பாக நம்ம தான் வெற்றி பெறுவோம், அந்த விதியே நம்மளுக்கு சொல்லிடுச்சு, தலை விழுந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்ததாக என்ன ஆகுது, எல்லாருமே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு போர் புரிகிறாங்க. போர் புரிஞ்சு அதே மாதிரியே வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அரசர்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா விதிப்படி நம்ம எப்படி தலை விழுந்துச்சோ அதே மாதிரி நம்ம வெற்றி பெற்றுட்டோம், இதுக்கெல்லாம் விதி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அரசர் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அவர்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கு விதியெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களோட முயற்சி தான் இதுக்கு காரணமே அப்படின்னு. அது எப்படி, அது தலை விழுந்தனால தானே நம்ம ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நம்ம அரசர் சொன்ன பதில் தான், மறுபடியும் அதே பேக்கெட்லேருந்து ஒரு காயின் எடுக்கிறாரு. அந்த காயினை காட்டுறாரு. அதில் என்னென்னா 2 பக்கமுமே தலை தான் இருந்துச்சு. ஸோ அது ஏன் இப்படி நான் வச்சேன் அப்படின்னா, நீங்கள் உற்சாகமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்தீங்க, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். ஸோ நம்ம தலை விழுந்தால் நம்ம ஜெயிப்போங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி போர் பண்ணி அந்த வெற்றி, அந்த தன்னம்பிக்கையால் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நம்ம விதியால் தான் எதுவும் நடக்கும் அப்படின்னு கிடையாது, நம்மளோட தன்னம்பிக்கையால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் எப்படி அந்த காயினில் 2 பக்கமும் தலை இருந்த மாதிரி உங்களுக்குள்ள கண்டிப்பாக முயற்சி, வெற்றி, ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும்தான் உங்களோட இது இருக்கணுமே. ஸோ 2 பக்கமுமே வெற்றி இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வெற்றி